இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற இந்த கடுமையான போர் உலக பொருளாதாரத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலான்னு பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்தியா கச்சா எண்ணெய் 80% மேலே இறக்குமதி செய்கிற நாடு. இப்போ அதிகரிச்சுட்டு வர நெருக்கடி காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $120 வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. இதனால் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி குறையறதோடு இல்லாமல் பணவீக்கம் உயரலான்னு சொல்லப்படுது. ஹர்முஸ் ஜலசந்தி ஓமன் மற்றும் ஈரான் நாட்டுக்கிடையே ஒரு குறுகிய பாதை. இந்த பாதையில் தான் உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் 20% நடந்துட்டு இருக்கு. இந்த பாதையை ஈரான் லாக் பண்ணதால் பல நாடுகளை சேர்ந்த கச்சா எண்ணெய் கப்பல்கள் பல நாட்களாக வரிசையில் நின்றுட்டு இருக்கு. அங்கே நிற்கிற கப்பல் பெரும்பாலும் வளைகுடா நாடுகளில் இருந்து ஐரோப்பா, ஆசியா, வட அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் கப்பல்கள். ஹார்முஸ் ஜலசந்தி பெர்ஷியம் வளைகுடாவிற்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு பகுதி. இது 55 கிலோமீட்டர் நீளமும் 3.7 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இந்த போரின் விளைவாக ஹர்முஸ் ஜலசந்தி இடையூறு ஏற்பட்டால் அது முழு உலக பொருளாதாரத்திற்கும் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்னு சொல்லப்படுது. உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடக்குது. மலாக்கா ஜலசந்திக்கு பிறகு எண்ணெய்க்கான 2வது பெரிய கால்வாயாக இந்த ஹர்முஸ் ஜலசந்தி கால்வாய் தான் பார்க்கப்படுது. இந்த கால்வாய் தான் சுயாஸ் கால்வாயை விட முக்கியமானதுன்னு சொல்லப்படுது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு கடினமாக இருக்கும்னு சொல்லப்படுது. இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி காரணமாக முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு, அதன் எதிரொலியாக பங்குச்சந்தை சரிவை காணும் அபாயம் இருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க.